Hi, hello friends. Welcome to my channel. This video is sponsored by BuyMote online shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app. Now you can download Google Play Store and App Store. NEFT, RTGS மற்றும் IMPS இந்த மூணுத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? நீங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த மூணுத்துல எதை சூஸ் பண்ணணும்? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நெட் பேங்கிங் அல்லது மொபைல் பேங்கிங் மூலமா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு NEFT, RTGS மற்றும் IMPS அப்படின்ற 3 ஆப்ஷன் இருக்கும். இந்த 3 ஆப்ஷன் மூலமாவும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆனா இந்த மூணுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த வித்தியாசங்களை நீங்க தெரிஞ்சுக்கும் போது நீங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எந்த ஆப்ஷன் சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த மூணுத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் NEFT. NEFT அப்படின்றது நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இது RBI-ஆல் செயல்படுத்தப்படும் ஒரு பணப்பரிமாற்ற முறை. இந்த NEFT மூலமா ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வசதி என்ன அப்படின்னா நீங்க டிரான்சாக்ஷனை ஷெட்யூல் பண்ண முடியும். அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு குறிப்பிட்ட நபருக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகுற மாதிரி செட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளா நீங்க ஷெட்யூல் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதுல 30ஆம் தேதி சூஸ் பண்ணிட்டு டிரான்சாக்ஷன் அமௌண்ட் மற்றும் யாருக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகணுமோ அவங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் இதையெல்லாம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க செட் பண்ண அந்த 30ஆம் தேதி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஒரு கம்பெனி அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி போடுறதுக்கு இந்த NEFT ஆப்ஷனை தான் யூஸ் பண்றாங்க. NEFT-யோட மினிமம் டிரான்ஸ்ஃபர் லிமிட் ₹1. அதாவது நீங்க குறைந்தபட்சம் ₹1 இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதோட மேக்ஸிமம் டிரான்ஸ்ஃபர் லிமிட்டை பார்க்கும்போது நோ லிமிட். அதாவது நீங்க எவ்வளவு அமௌண்ட் வேணும்னாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதுக்கு RBI லிமிட் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. இருந்தாலும் சில பேங்க்ஸ் மேக்ஸிமம் டிரான்ஸ்ஃபர் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. பேமெண்ட் மோட் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் இந்த 2 முறையிலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நீங்க ஆன்லைன் மூலமா NEFT டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எந்த சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா பண்ணலாம். சப்போஸ் நீங்க ஆஃப்லைன் அதாவது பேங்க்ல போயிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான சிறிய அளவு சார்ஜஸை பே பண்ணணும். இந்த சார்ஜஸ் எல்லா பேங்க்லயும் ஒரே மாதிரியா இருக்காது. ஒவ்வொரு பேங்கை பொறுத்தும் மாறுபடும். NEFT-யோட ஆப்ரேஷனல் டைம் 24x7. அதாவது ஒரு நாள்ல 24 மணி நேரமும் வாரத்துல 7 நாட்களிலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். செட்டில்மெண்ட் டைமை பொறுத்த வரைக்கும் NEFT-ல உடனடியா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இதுல டிரான்ஸ்ஃபர் ஆக மினிமம் 2 hours ஆகும். அடுத்து ரெண்டாவதா RTGS. RTGS அப்படின்றது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். இதுவும் RBI-ஆல் செயல்படுத்தப்படும் ஒரு பணப்பரிமாற்ற முறை. RTGS-ஓட மினிமம் டிரான்ஸ்ஃபர் லிமிட் ₹2 லட்சம். அதாவது நீங்க RTGS மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ₹2 லட்சம் இருக்கணும். இது பெரும்பாலும் யாருக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னா கம்பெனி ரன் பண்றவங்க, பிசினஸ் பண்றவங்க, இவங்க எல்லாம் பெரிய பெரிய அமௌண்ட்டை இமிடியேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த RTGS-ஐ யூஸ் பண்றாங்க. RTGS-க்கும் NEFT போலவே மேக்ஸிமம் டிரான்ஸ்ஃபர் லிமிட் கிடையாது. இதுல எவ்வளவு அமௌண்ட் வேணும்னாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இருந்தாலும் சில பேங்க்ஸ் இதுக்கு மேக்ஸிமம் டிரான்ஸ்ஃபர் லிமிட்டை செட் பண்ணியிருக்கலாம். இதுவும் ஒவ்வொரு பேங்கை பொறுத்தும் மாறுபடும். பேமெண்ட் மோடை பார்க்கும்போது ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் இந்த 2 முறையிலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இதுக்கு சார்ஜஸ் எதுவும் இல்லை. சப்போஸ் ஆஃப்லைன்ல பண்ணும்போது அதுக்கான ஸ்மால் சார்ஜஸை பே பண்ணணும். ஆப்ரேஷனல் டைம் 24x7. அதாவது ஒரு நாள்ல 24 மணி நேரமும் வாரத்துல 7 நாட்களிலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். செட்டில்மெண்ட் டைம்ல RTGS மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணா இமிடியேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். அடுத்து மூணாவதா IMPS. IMPS அப்படின்றது இமிடியேட் பேமெண்ட் சர்வீஸ். சாதாரண மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய பேமெண்ட் மெத்தட் தான் இந்த IMPS. இதன் மூலமா நீங்க இமிடியேட்டா பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். NEFT-யும் RTGS-உம் RBI-ஆல் செயல்படுத்தப்படுது. ஆனா இந்த IMPS NPCI அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற அமைப்பால் செயல்படுத்தப்படுது. IMPS-ஓட மினிமம் டிரான்ஸ்ஃபர் லிமிட் ₹1. அதாவது நீங்க IMPS மூலமா ₹1 இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மேக்ஸிமம் டிரான்ஸ்ஃபர் லிமிட் ₹5 லட்சம். IMPS-ல ஆன்லைன் மூலமா மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆஃப்லைன்ல பண்ண முடியாது. இதுக்கான சார்ஜஸ் ஒவ்வொரு பேங்கை பொறுத்தும் மாறுபடும். ஆனா சில பேங்க்ஸ்ல சார்ஜஸ் எதுவும் இல்லாம ஃப்ரீயா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்.
எக்ஸாம்பிளாக எஸ்பிஐ பேங்க்கில் ஐஎம்பிஎஸ் மூலமாக ஃப்ரீயாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஐஎம்பிஎஸும் 24/7, அதாவது எப்போ வேணும்னாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். செட்டில்மெண்ட் டைம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இமிடியேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது இப்போ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உடனடியாக அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இந்த வீடியோவில் வந்து என்இஎஃப்டி, ஆர்டிஜிஎஸ் மற்றும் ஐஎம்பிஎஸ் இந்த மூணுத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.